ஷைத்தானை முழுசாக கட்டிட்டான், விலங்கிட்டுட்டான். அது மாத்திரமல்ல, இந்த மாதம் தக்வாவுக்கான ஒரு பயிற்சிக்கு நிறைய அல்லாஹு தாலா வாய்ப்புகளை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். எனவே இந்த ரமலானில் நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னண்டா, துருஸ் ரமதானியா அல்லது மதரசா ரமதானியான்னு அரபுல சொல்லுவாங்க. அதாவது இது இறையச்சத்துக்கான ஒரு கலைகூடமாகும். இறையச்சத்தை அடைவதற்கான ஒரு அப்படிதான் சொல்லுவாங்க தமிழ்ல மதரசா. அதுக்கு என்ன சொல்றது, மதரசா ரமதான் என்ற அரபுல சொல்லுவாங்க. அதாவது கலைகூடம், அதாவது இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு பாடசாலையாக இந்த மாதம் இருக்கிறது, அப்படி சொல்லலாம். விளங்க சொல்றது. அப்ப முதலாவது நாம் தக்வாவை அடைந்து கொள்வதற்காக இந்த ரமலான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. இதான் முதலாவது நம்ம பெறுற பாடம். சரி, தக்வாவை பத்தி மட்டும் அல்லாஹ் ஏன் சொல்றான், நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளலாம். இறை அச்சம் அப்படின்றத அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கிட்ட தக்குவா இருந்தா அவனுக்கிட்ட நிறைய பண்பு தானே வந்துடும். சில விஷயங்களை நாம சில மாத்திரையை போட்டே இருப்போம். ஒரு நோய்க்கு மெயின் பிரச்சனை ஒன்றைக்கும் அதை கண்டுக்கிட மாட்டோம். நம்ம ஒரு நோயை முழுசாக இல்லாமக்கணும்னு சொன்னால் சும்மா கண்ட மாதிரி மாத்திரையை போட்டால் சும்மா உடம்பு தான் இல்லாமல் போகும், நோய் இல்லாமல் போகாது. அப்போ என்ன செய்யணும், இந்த நோய்க்கான பிரதான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கும். எதால இந்த பிரச்சனை வருதோ அதை இல்லாமல் ஆக்கிட்டா முழு பிரச்சனை இல்லாமல் போயிடும். அப்படி தானே, தண்ணி வர வர நாம் வீட்டுக்குள்ளே ஒசத்திக்கிறத விட தண்ணி வர மெயின் டோரை வாசலை மூடிவிட்டால் உள்ளே வராது தண்ணி. அதே மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே விளங்கிக் கொள்ளணும், தக்குவாவை உண்டாக்கணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிற பிரதானமான ஒரு காரணம் என்னென்னா, தக்குவா வாழ்க்கையில் வந்து விடுமாக இருந்தால் பல விஷயங்கள் நம்மகிட்ட சும்மாவே இல்லாமல் போகும். அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான், நிறைய இடங்கள்ல சொல்கிறான். நாம் நேற்று கூட இந்த வசனத்தை நான் வாசிச்சேன்னு நினைக்கிறேன். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் மன்னிப்பையும் அவனுடைய சொர்க்கத்தையும் நோக்கி நீங்கள் வேகமாக செல்லுங்கள். அந்த சொர்க்கம் இருக்குதே, அது அர்து ஹஸ்ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியினுடைய அளவுக்கு விசாலமான ஒரு சொர்க்கம் உங்களுக்கு காத்து கிடைக்குது. நீங்க அதுக்காக போங்க, அதுக்காக போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த சொர்க்கம் இருக்குது உஇத்தத் லில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்காகவே தயார்படுத்தப்பட்டது. தக்வா உள்ளவர்களுக்கு சொர்க்கத்தை நான் தயார்படுத்தி வச்சுக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இந்த தக்வா உள்ளவர்களை பத்தி அல்லாஹ் நிறைய இடங்கள்ல பேசுறான். அவங்க அல்லதீன யுமினூன பில் கைப், அவங்க நம்பிக்கையில் அவங்க சரியானவங்களாயிருப்பாங்க. தக்வா இருந்தா அவங்களோட நம்பிக்கை சரியா இருக்கும். யுமினூன பில் கைப், மறைவானதை நம்புறாங்க. வயுகீமூன ஸலா, அவங்க தொழுகையை நிலைநாட்டுறாங்க. தக்வா உள்ளவனுக்கு நீ தொலைப்போன்னு சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நீ பள்ளி போனியா தொழுதியா கேட்க தேவையில்லை, அவன் தானே செய்வான். ஏன்னா அவனுக்கு இறையச்சம் இருக்குது. தொழுகையை விடுவதனால அவனுக்கு என்ன விளைவுகள்ன்றத அவன் அல்லாஹ்வுக்கு பயப்படுறான். நாளைய மறுமையில் இந்த தொழுகை நம்மகிட்ட இல்லைண்டா நாம் நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது என்று அவன் உறுதியா நம்புறான். அவனுக்கு இன்னொரு ஆள் சொல்ல தேவையில்லை, என்ன செய்யறான், அந்த வேலையை செய்யறான். அதான் அல்லாஹ் சொல்றான், வயுகீமூன ஸலா வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்குறதுல இருந்து அவங்க செலவழிப்பாங்க. இந்த இன்ஃபாக்ன்றது என்ன தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் இன்ஃபாக் செலவழித்தல். என்னது செலவழித்தல்னா, நாம் வழங்குறதுலேருந்து அவங்க செலவழிப்பாங்கன்னா என்ன, எதையெல்லாம் கொடுத்திக்கிறான். நம்ம காசு பணத்தில் மட்டும்தான் யோசிக்காம காசு கொடுப்பாங்க. காசு என்பது அதில் ஒன்று தான். ரிசுக்குண்டா என்ன, ரிசுக்குண்டா பணத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை, கல்வி. இப்போ உதாரணமாக ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் உங்களில் சிறந்தவர்கள் என்றால் அவங்க யாரு, உங்களில் குர்ஆனை அவரும் படிக்கிறாரு படிச்சும் கொடுக்குறாரு. அப்படின்டா இல்மு கிடைச்சா பிறருக்கு கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு பயான் பண்ணுறேன், எனக்கு ஏதோ சில அறிவுகள் எல்லாம் தந்திக்கிறான்டா, நான் அதை உங்களுக்கு தாரேன், அப்படி தானே. அப்போ இதுவும் என்னது, செலவழித்தல் தான். என்னுடைய நேரத்தை செலவழிக்கிற, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், பொருளாதாரம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டுமில்லை, என்ன டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்ன மூளையை ஸ்பெண்ட் பண்ணுறேன், அப்படி தானே. என்னுடைய தூக்கத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ இது மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொருளாதாரத்தை ஒருத்தரை கொடுத்துருப்பான். ஏன்னா சிலவனுக்கு அல்லாஹு தாலா நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பான், நல்ல குழந்தைகளை பல பல நியாமத்துகள் இருக்குது. அப்போ அந்த நியாமத்துகளுக்கு நன்றியுள்ளவர்களாக நம்ம இருக்கணும்டா, அந்த நியாமத்துகளுக்குரிய அந்த ஹக்குகளை நம்ம செய்யணும். அல்லாஹு தாலா நியாமத்தை நாளைய மறுமையில சிலருக்கு ஞாபகப்படுத்துறான். 3 நபர்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுறாங்க. அர்ரஃபஹா நிஅமஹா ஹதீஸில் வருது. அவங்களுக்கு அவங்களோட நியாமத்துகளை ஞாபகப்படுத்துறான். கேட்குறான், நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு செல்வந்தர்கிட்ட கேட்குறான், அல்லாஹ் உனக்காக நான் இரவு பகலா தர்மம் கொடுத்தேன், அல்லாஹ்
கொடுத்தது உண்மைதான், ஆனால் எனக்காக கொடுக்கல, நீ மக்களுக்காக செஞ்சா, மோசடிக்காக செஞ்சா. அப்போ அவர் நீ கதப்த, நீ பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி நாளைய மறுமையில் விசாரிக்கப்படுகிறார். அல்லா இடத்துல அவருக்கு நன்மை இல்லாமல் போகுது. அப்போ இதில் என்னண்டா, அங்கே அல்லாஹ் எதிர்பார்க்கறது நீ என்ன செஞ்சான்றது கேட்குறான். அப்படின்னா விளங்குதா? உங்களுக்கு தந்ததில் நீங்கள் செய்யணுன்றது தான் அங்கே மெயின் சப்ஜெக்ட். செய்வது அல்லாஹ்வுக்காக இருந்தால் தான் கூலி கிடைக்கும்ன்றது ரெண்டாவது விஷயம். அப்போ அல்லாஹு தஆலா இந்த தக்வாவுக்கான அடையாளங்களை சொல்லுகிற போது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன்றான், நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடியவைகளை அவர்கள் பிறருக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பார்கள், இன்ஃபா செலவிடுவார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப தக்வாவுக்கான அடையாளங்கள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த சொர்க்கத்துக்கு போறவங்க உஇத்தத் லில் முத்தகீன், நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்துக்காகவும் மக்ஃபிரத்துக்காகவும் நீங்கள் செல்லுங்கள். அந்த சொர்க்கம் என்பது மிக விசாலமானதாக இருக்குது, அது தக்வா உள்ளவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு நல்லா சொல்லி போட்டோம். தக்வாவுக்கான அடையாளங்களை சொல்றோம். இதுல நம்ம என்ன விளங்கிக் கொள்ளணும்டா, இந்த நோன்பு எதிர்பார்க்கிற அந்த பாடம், அந்த மாற்றம் தக்வா. தக்வா என்பது வெறும் வார்த்தையால் நான் ஒரு முத்தகீன் அப்படின்னு சொல்ற தக்வா இல்லை. பெருநாண்டு வந்தா ஒரு முத்தகி வரப்பா, என்ன நோன்பு பிடிச்சார் முத்தகி அப்படின்னு சொல்லல. நம்ம அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்டா, தக்வா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்கள் வாழ்க்கையில வரும். அதுதான் நம்ம நோன்புதார பாடம். நமக்கு தக்வா உள்ளவன் என்னென்னலாம் செய்வானோ அந்த மாற்றம் நம்மகிட்ட வந்துட்டு, தொழுகை நம்மகிட்ட கிளியர் ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ், ரமலான்லேருந்து பிடிச்சாரப்பா அல்ஹம்துலில்லாஹ், இப்போ தொழுகையில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. மாஷா அல்லாஹ். ரமலானுக்கு பிறகு வட்டியிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒதுங்கிட்டார். மாஷா அல்லாஹ், பாருங்க, அவர் வட்டியே இல்லை, நல்ல சம்பாத்தியம் வர்ற. ரமலானுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் பாவத்திலேருந்து ஒதுங்கிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான்லேருந்து மாஷா அல்லாஹ் நல்ல அக்லாக்கோடு மனிதர்களோடு நடந்து கொள்றார். மாஷா அல்லாஹ். ரமலானுக்கு போகிற அவரோட கோவங்களெல்லாம் நல்லா குறைச்சி மாஷா அல்லாஹ். முந்தியெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடியவர். ஆனால் இன்னைக்கு பாருங்க மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு நிதானமான ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டார். மாஷா அல்லாஹ். நிறைய இவர் சிகரெட் பத்துவார், பாவம் செய்வார். அல்ஹம்துலில்லாஹ், எதுவுமே இல்லை, மார்க்கத்தோடு நல்லா வாழ்கிறாரு. இந்த ரிசல்ட்டை தான் ரமலான் எதிர்பார்க்குது. தக்குவாதாரி மாஷா அல்லாஹ் பெருசாக தாடி வளர்த்துக்கிறாரு. நீங்கள் இங்கே போடாட்டி வளரத்தான் செய்யும். தாடியெல்லாம் ஒரு தக்குவாவுக்கான அடையாளமா இல்லை. மாஷா அல்லாஹ் நோன்பு பிடிச்சார் முத்தகி இல்லை. அப்போ அந்த தக்குவாவோட விளைவு தான் இங்கே முக்கியம். எனவே தான் அல்லாஹ் சொல்றான், உஇத்தத் லில் முத்தகீன் அல்லதீன, அந்த முத்தகீன் என்கிறா யார் என்றால் யுன்ஃபிகூன், அவங்க செலவிடுவார்கள். எப்போ செலவிடுவாங்க? இருந்தால் செலவிடுறது லேசி. இருந்தால் யாரும் கொடுப்பாங்க தானே. 1 கோடி ரூபா இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறது ஈஸி தானே. அப்போ ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ, இதுதான் நாங்கள் பாயிண்ட். அவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலையும் கொடுப்பாங்க, அவங்க கஷ்டமாக இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் கொடுப்பாங்க. இந்த தர்ரான்றதுக்கு தானே, அது வறுமையை மட்டும் குறிக்காது. பணக்காரனே சில நேரத்தில் அவன்கிட்ட போய் கேட்கவும் இயலாது, அவன் கொடுக்குற மனநிலையில நிற்க மாட்டான். எல்லா மைண்ட் செட்டப்லையும் தனக்கு ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில் ஒரு பணக்காரன் நிற்கிறான், அவன்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் ஒன்று பள்ளிக்கு செய்யுங்க, போங்க வாங்கிட்டு பள்ளிக்கு ஹெல்ப்பும் அப்படின்பா. என்ன காரணம்னா அவன் வேற ஒரு பிரச்சனையில் இருப்பான். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் தக்குவா உள்ளவன் அடையாளம் என்ன தெரியுமா? அவன் செலவிடக்கூடிய அந்த குணம் அவன்கிட்ட இருக்கும். இந்த செலவிடுதலைக்கு தானே இப்போ இது நாங்கள் செலவிடுதல் அதனுடைய சட்டத்திட்டங்களை நம்ம வேறையா படிக்கணும். அதுக்காக நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, அவங்க செலவழிச்சாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் அள்ளி யுஸ்ரிஃபு, இஸ்ராஃப் அப்படின்னா என்னது? இந்த இஸ்ராஃப்ன்றது நாம் நினைக்கிறோம் வீண் விரயம் தான். வீண் விரயம் தான் ஒரு விஷயத்தை எல்லை தாண்டி செய்வது. நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குது, அப்படித்தானே. அதே நேரம் நமக்கும் தேவைகள் இருக்குது, நமக்கும் பிள்ளைகள் இருக்குது, நம்மளை எதிர்பார்த்து வாழ்கிற நம்மளோட குடும்பத்தவர்கள் இருக்கிறாங்க, அப்படித்தானே. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நாம் என்ன செய்யறோம்டா, நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் எல்லாத்தையும் கொண்டு போவோம். பார்த்தா ஒன்றும் இல்லை. அடுத்த நான் போய் பார்த்தா என்னப்பா ஒன்றும் இல்லை. இது கூட இஸ்லாம் சொல்லுது, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, அவன் முழுசா எல்லாத்தையும் வீண் விரயமாக அள்ளி கொடுத்து விட மாட்டான், அதாவது அதிகமாக அவன் செய்யவும் மாட்டான். வலம் யக்துரு, கொடுக்கப்படாப்பா கொடுத்தா நமக்கு அப்படின்னு ஒரே அடியாக கையை இருக்கவும் மாட்டான். வகான பைன தாலிக கவாமா, ரெண்டுக்கும் ஒரு அவன் கஞ்சத்தனம்னு சொல்ல இயலாது, அதுக்காக இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து போட்டு வெறுங்கையோட நிற்பான்னு சொல்ல இயலாது. ஒரு நடுநிலைமையான ஒரு நிலைமையை கையாளும். அப்போ இறைச்சம் உள்ளவர்களுடைய நிலைமை பிடிக்கும். அல்லாஹ் சொல்லலாம் எப்படி? யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா. அப்போ நோன்புதார பாடம் என்னன்னு சொன்னால், எல்லா நிலைமைகளிலும் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் செலவிடக்கூடிய அந்த குணம் நமக்கு கிடைச்சிட்டுண்டா மாஷா அல்லாஹ், நோன்புடைய எஃபெக்ட் சரியாக இருக்குது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளும். நோன்பு சரியான ஒரு பாடத்தை நமக்கு தந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இது முதலாவது விஷயம். இதை பற்றி நிறைய வசனங்கள் நிறைய வருது. இப்போ ரசூல் குர்ஆன் சொல்லுது என்னது பாருங்கள், மௌத்துடைய நேரத்தில் 2 விஷயத்தை பற்றி நல்லா பேசுகிறான். எல்லா நேரத்திலும் செய்ய முடியுமான ஒரு இபாதத்து தான் இந்த செலவழிக்கிற விஷயம். தொழுகிறதுக்காக இருந்தாலும் டைம் வந்தால் தான் தொலையணும். நான் தொலைப்போகிற ஆர்வத்தில் ஒரு ஆள் காலையில் 9 மணிக்கு தோறு தொலையலுமா? தொலையலாது. அப்போ அந்த நேரம் வரணும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா. மூமின்களுக்கு இந்த தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. அந்தந்த நேரத்துக்கு தான் அந்தந்த தொழுகை தொழணும். ஆர்வப்பட்டு சுபுவுக்கு 2 மணி கிளம்பி சுபு தொலையலாது, அது கியாமுல் லைல் தான். ஆனால் செலவழித்தல் தர்மம் என்பது எந்த டைமும் நீங்கள் செய்யலாம். அதனால தான் லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என்ன கொஞ்ச நேரத்துக்கு நீ பிற்படுத்தக்கூடாதா? நான் என்ன செய்ய போகிறேன்? செலவிட போகிறேன், தர்மம் கொடுக்க போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா. இல்லை வசனம் என்ன அஸ்ஸத்தக தானே, நான் நிறைய தர்மம் கொடுக்க போகிறேன், நான் நல்லவனாக மாற போகிறேன்னு கேட்குறான். புரியுதா? அப்போ இந்த விஷயம் நமக்கு என்னத்தை விளங்குனா, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா. அப்போ எந்த நேரத்திலும் கொஞ்சம் டைம் கிடைச்சாலே அல்லாஹ் நான் தர்மம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஏன் சொல்கிறானா? தர்மத்துக்கு அவ்வளோ பெரிய வெயிட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ அன்த ஸத்தக வ அன்த ஷஹீஹுன் ஸஹீஹுன். நீ தர்மம் கொடுக்கணும் எப்போ தெரியுமா? நீ உனக்கு பொருளாதாரத்தை பற்றி ஆசை இருக்கணும். கொடுக்குறமே குறையுதேன்னு தான் வரும். யாருக்கும் கொடுக்கும்போது பரவாயில்லை அப்படி இப்படின்னு இல்லை. கொடுக்கும்போதும் 100 ரூபாய் கொடுக்கும்போது இந்த 100 ரூபா குறையுதுன்னு இயற்கையாக வரும். அது இல்லாமல் ஒருத்தர் இல்லை, அப்படி இல்லாட்டி அதுக்கு நன்மையும் இல்லை. உனக்கு கொடுக்கும்போது அந்த மனசில் ஒரு வலி ஒன்று இருக்கும். அதாவது உனக்கு அந்த பொருளாதாரத்தில் தேவை இருக்குது, நீ ஆரோக்கியமாக இருக்கவும் செய்கிறான். சிலவன் மௌத்து நேரத்தில் நான் மௌத்தா போகிறோன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் கொடுக்க பார்ப்பான். எப்படி? நான் இன்ன நபருக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ நோய்வாய்ப்பட்டு நான் இவருக்கு இவ்வளோ கொடுக்க போகிறேன் இவருக்கு இவ்வளோ கொடுக்க போகிறேன்றதை விட நீ ஆரோக்கியமாக நீ வாழ்கிறதுக்கான அந்த காலத்தில் நீ கொடுக்கணும். அதான் சிறந்த தர்மம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் மௌத்துடைய நேரத்தில் சில வசியத்துக்களை ரசூலுல்லாஹ் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நபித்தோழர் மௌத்தா போகிற நேரத்தில் சொல்கிறாரு, நான் பெரிய காசுக்காரன் ஆகிக்கிறேன், என் பொருளாதாரத்தில் ஹாஃப் அப்படி கொடுக்க வேண்டும் ஏலாட்டாங்க. இல்லை 3 அதுக்கு பிறகு சொன்னாங்க 3இல் 1. அப்போ வசூலுஸ் அதுவும் கொஞ்சம் கூடத்தான் அப்படின்ட்டு அதை அனுமதிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் சொல்லி போட ஒரு கதை செய்தி சொல்கிறாங்க, நீ இப்படியே எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு போனேன்டா உனக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை வெறுங்கையோடு விட்டுட்டு போகப்படாது, அதை விட அவங்கள பணக்காரங்களாக விட்டுட்டு போகிற சிறந்தது என்று சொல்ல வழிகாட்டுறாங்க. அப்போ தர்மம்ன்றது கூட நாங்கள் அல்லாஹ் தர்மம் கொடுக்க சொல்கிறோம், இல்லை எல்லாத்தையும் கொடுங்க, அபூபக்கர் சித்திக் அப்படி தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல, அது ஒரு சூழ்நிலையை பொறுத்து. உங்களோட பொருளாதாரம் தேவை, அதை இல்லைண்டா அந்த நேரத்தில் மார்க்கத்துக்கு அல்லது தீனுடைய சமுதாயத்துக்கு ஒரு அழிவு வரப்போகுதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொட்டுவீங்க. அப்போது இதுதான் அபூபக்கர் செஞ்சாங்க. அபூபக்கர்கிட்ட கேட்குறாங்க, என்ன வச்சுட்டு இருந்தீங்கன்னு. ஒன்றும் இல்லை யார சொல்லா, எல்லாத்தையும் கொண்டுட்டேன்டாங்க. உமர்கிட்ட கேட்குறாங்க, என்னத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னு. நான் ஹாஃபை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த நேரம் உமர் இப்னு கத்தாப் சொல்கிறாங்க, அபூபக்கர் இன்னைக்கு நாள் வெல்லலான்னு பார்த்தா அவர் எல்லாத்துலேயும் வெண்டுறாரு நம்மளே. என்ன காரணம்னு சொன்னால் அது சூழ்நிலைக்கு சில விஷயங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஹா அன்தும் ஹாஉலாஇ ததுஊன லிதுன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். வமின்ஹும் மை யப்கல், சிலர் கஞ்சத்தனம் செய்கிறார்கள். கஞ்சத்தனம் செய்பவர்கள் நினைத்து கொள்ளட்டும், நீங்கள் ஏழைகள், நீங்கள் ஃபகீர், நாங்கள் தான் பணக்காரர்கள், கவனமாயிருங்கன்னு அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல இந்த செய்தியை சொல்கிறோம். ஆகவே தக்வா ஏற்படுத்த வேண்டிய அந்த பாடம் தான் இங்கே முக்கியம். நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறணும்னா இந்த தர்பியாவை நோன்பு எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கினால் அதுதான் நோன்பு எதிர்பார்க்கிற பாடம். நோன்பு என்கிற இந்த பாடசாலை நமக்கு படித்து தர தக்குவா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய நல்ல மாற்றங்கள். இதே மாதிரி சொல்றான், வல் காலிமீனல் கைத், கோபம் வந்தா என்ன செய்வாங்கண்டா, அல் காலிமீன்றது மன் கலமன்றது முழுங்குறதுக்கு சொல்லுது, முழுங்கி விடுதல். கோபத்தை அவர்கள் அப்படி ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. சில ஆளுக்கு என்னன்னு சொன்னால், அந்த கோபம் வந்தால் இவர் தானா இல்லாட்டி நம்ம வேறு யாரையும் ஆள் மாறி வந்துட்டோமான மாதிரி அவரோட நடவடிக்கைகளாக இருக்கும். பொதுவாக அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாரும் தான், நம்மளுக்கு எல்லாருக்கும் வரும் அந்த நிலப்பாடு. கோபம் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஷ ஷதீது பிஸ்ஸுர்ஆன், குத்துச்சண்டையில் இன்னொருத்தனை குத்தி வீழ்த்துறானு அவனல்ல வீரன். இன்னம ஷதீத் அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப், கோபம் வார நேரத்தில் யார் தன்னை கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன்தான் குத்துச்சண்டை வீரன், அவன்தான் சரியான கெட்டிக்காரன். ஒருத்தனை குத்தி விட்டு உளுத்துறானே அவன் இல்லை வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோபத்தை பொறுத்தவரையும் காதிமீன் தான். இந்த காதிமீன் என்று சொன்னால் சிலவங்க கோபத்தில் என்னவெல்லாம் செய்யணுமோ இல்லை செய்வாங்க. ஏசுவாங்க, ஏச்சுன்னு சொன்னால் சும்மா லேசு மாசான ஏச்சில்
அது இது கேட்க இல்லாத அளவுக்கு ஏசுறது, அவனுக்கு செய்ய வேண்டிய அநியாயமெல்லாம் செஞ்சு போட்டு எல்லாம் முடிஞ்சு சொன்ன என்ன செய்யணும் அல்லாவுக்காக பொறுமையாகிறேங்கிறான். இவ்வளோதையும் செஞ்சு போட்டு எல்லாம் செஞ்சு போட்டு சொன்னான் அல்லாவுக்காக பொறுமை. இவ்வளோ நேரம் நீ என்ன செஞ்சா? நீ பொறுமை. இன்னம சதுமத்து இன்னம சபர் இந்த சதுமத்தில் ஊலானாங்கிற சொல்லலாம். பொறுமைண்டா என்ன தெரியுமா? ஃபெஸ்ட்டுக்கே உனக்கு வந்திக்கணும். இவ்வளோ அநியாயம் பண்ணி போட்டு இப்போ பொறுமை அல்லாவுக்காக ஆகிக்கிறேன்னா அப்போ இவ்வளோ நேரம் செஞ்சது என்ன? அப்போ எல்லாத்தையும் நன்மையாக செஞ்சுக்கிறீங்க. அப்போ பொறுமை என்பது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல் காதிமீனல் கைல், கோபத்தை ஃபுல்லாக அப்படியே விழுங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இறையச்சம் உங்களுக்கு தருகிறது. வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிக்கிறது. அல் அஃபுன்னு சொல்கிறது என்ன தெரியுமா? பனிஷ்மெண்ட் கொடுக்காம, அதுக்கு பழிக்கு பழி வாங்காமல், அப்படியே கண்டுகொள்ளாமல் விடுறது. அப்போ நாங்கள் அல்லா இடத்துல யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ, யா அல்லாஹ் எங்கள்கிட்ட அஃப்வை கேட்குறோம்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எங்களோட தப்புக்களை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டுரு யா அல்லாஹ், அப்படிதான் அர்த்தம். அதை விசாரிச்சிடாத, லிஸ்ட்லேயே போட்டுறாத, அதை எடுத்துடாத, நாளைக்கு என்னன்னு கேட்டுறாதே யா அல்லாஹ், அதான் அஃப்ன்றது. புரியுதா உங்களுக்கு? வல் ஆஃபீன் அனின் நாஸ்ண்டா ஒரு மனுஷன் நமக்கு தெரியுது அவன் மோசமாக நம்மளை பேசிட்டான், நம்மளே இவனா. ரசூலுல்லாஹ்வோட குணங்களை பாருங்கள். சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ்க்கு மனுஷன் தானே அவங்களும் நடக்கும், ஆனால் அதில் இப்படியெல்லாம் நடக்கலாமா அப்படின்னு பல சந்தர்ப்பங்களை அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அதுக்கு தான் இந்த தாயிஃபில் நடந்த ஒரு சம்பவம் என்ன, பெரிய ஒரு மன கவலையில் வந்து குந்திட்டிக்கிறாங்க ஒரு தோட்டத்தில். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் வானவர்கள் அனுப்பி கேட்குறான், நீங்கள் வேண்டிய ஒன்று சொல்லுங்கள். இந்த மலைகளுக்கு சொந்தமான வானவர்கள் வந்துக்கிறாங்க, தாயிஃபில் 2 பெரிய மலைக்கு பெரட்டி விட்டுருவோம் அப்படின்னு, அழிச்சிருவோம், உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கோ, நம்ம மாதிரி ஆட்கள் என்ன சொல்லிப்போம், இவனோட உடப்படாது, ஒரு நபிக்கை எப்படி செஞ்சுட்டாங்க இல்லாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை, இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய இவங்களோட சந்ததியில் இருந்தாவது அல்லாவை மட்டும் வணங்குற ஒரு சமூகம் வரணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அஃபு. புரியுதா உங்களுக்கு? ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் அந்த ஹுதைபியாவில் ஹுனைன் நேரத்தில் ரசூலுல்லாஹ் வறுமைக்கு பயப்படாமல் அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சில பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்த ஏன் தெரியுமா? பொருளாதாரத்துக்கு தான் வந்தாங்க. பொருளாதாரம் கிடைக்கும்போதுக்காகத்தான் இஸ்லாத்துக்கே வந்தாங்க. ஆனால் பிறகு அவங்களுக்கு இஸ்லாம் விருப்பமாகிட்டு ஹதீஸில் வருது, அவங்களே சொல்கிறாங்க. அவன் ஒருவர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேனியில் போட்டு அந்த துணியை பிடிச்சி இழுத்த இழுவையில், அந்த காலத்தில் இப்படி மாதிரி இல்லையே, கொட்டனெல்லாம் கிடையாது, அந்த ஓரத்தினுடைய அந்த தடிப்பம் வந்து அப்படியே ரசூலுல்லாஹ்வோட மேனி அப்படி செவந்து கீறிப்பட்டுட்டு அவர் எப்படி முர்லியா முஹம்மத் முர்லி மின் மாலில்லாஹி அல்லதி இந்தக், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பொருளாதாரத்தில் எங்களுக்கு தர சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்படி ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்டால் எப்படி கொடுப்போம்? கேட்குறது பிச்சை, அதுக்குள்ளே இப்படி வரையாடா கேட்குறான்னு சொல்லி அவனுக்கு போட்டு நையை புடைச்சி செய்வோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, கொடுத்து விட்ருவான், அவருக்கு கொடுங்கன்னு சிரித்து போட்டு சொன்னாங்கண்டா. அப்படின்னா ரசூலுல்லாஹ்க்கு வலிக்கல, ரசூலுல்லாஹ் வந்து இந்த எது வேண்டாலும் அப்படி இல்லை, எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலையும் அவங்களோட அந்த நல்ல கிரேடான அந்த அந்த குணத்தை காட்டினாங்க பாருங்க. ரைட், தெரியாமல் செய்கிறான், தெரிஞ்சா வந்து செய்வானா? அப்போ இந்த அந்த அந்த அல் அஃபு அல் ஆஃபீன் அனின் நாஸ், மனிதர்களுடைய விஷயங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதுக்கு நமக்கு கூலி தரும். நீங்கள் மன்னிக்கப்படுவதை நீங்கள் விருப்பம் இல்லையா? அல்லாஹ் உங்களோட தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறத நீங்கள் விரும்பலையாண்டு அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் கேட்குறான். எனவே அந்த இறையச்சம் ஏற்படுத்துகிற அந்த அந்த மாற்றம் நோன்பு எதிர்பார்க்குற மாற்றம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வல் ஆஃபீன் அனின் நாஸ், அல்லாஹ் சொல்லி போட சொல்லான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இந்த மாதிரி நல்லவர்களை விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். அவங்க அந்த நேசிக்கப்படக்கூடிய அந்த அந்த நல்ல மக்கள் இறையச்சம் உள்ளவர்களுடைய அடுத்த குணம் தான் நான் கடைசியாக கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், மானக்கேடான ஒரு காரியத்தை அவர்கள் செய்து விட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டால் என்ன செய்வாங்க? தக்கருல்லாஹ், இதை நான் ஏற்கனவே படித்து தந்துட்டு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவாங்க. ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனே இமீடியட்லி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வாங்க. மனுஷன் என்ன தவறு செய்யத்தான் செய்வான் அப்படின்ட்டு புடிவாதமாக இருக்க மாட்டாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆகவே இந்த ரமலான் கற்றுத்தரக்கூடிய முதலாவது பாடம், நீங்கள் தக்குவா உள்ள அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழையணும். அதுக்காக என்ன செய்யணும்? அல்லாஹ் சொர்க்கத்தில் கதவை திறந்து வச்சிடறான், நரகத்தில் ஃபுல்லாக இழுத்து மூடிடுறான், உங்களை வழிகெடுக்கிற ஷைத்தானை எல்லாம் போட்டு கட்டி போடுறான், மருதத்து ஷயாத்தீன் அல்லாஹ் தஆலா விளங்குறான். எல்லாத்தையும் விளங்கிட்டு இந்த ஒரு மாதம் உங்களுக்கு தக்குவாவுடைய தர்பியாவை நீங்கள் உண்டாக்குங்கள்.
அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மாதத்துக்கு மட்டுமா இந்த வேலை? அந்த ஒரு மாதத்தில் அது மாத்திரமல்ல, நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் அப்படின்னாங்க. நோன்பு ஒரு கேடயமாகும். ஜுன்னாண்டா என்ன தெரியுமா? இந்த இது கேடயம்ன்றது 2 இருக்குது. கையில் வச்சுட்டு சொல்கிறது, டிஃபெண்ட் பண்ணுறது. அந்த காலத்தில் வச்சுக்கொள்வாங்க. இப்பயும் பாருங்கள், அந்த வால்வெட்டு விழாமல் ஒரு பெருசாக வச்சுக்கொள்வாங்க, அகலமாய்க்கு முன்னால் கையில் பிடிச்சிக்கொள்வாங்க. எங்கிட்டு வந்தாலும் டிஃபெண்ட் பண்ணுறது, அதுக்கு தான் ஜுன்னான்னு சொல்கிறது. ஜுன்னாட வேலை என்ன? இங்கிட்டு வெட்டு விழுந்தா இங்கிட்டு பிடிக்கும், அவர் தானே. இங்கிட்டு விழுந்தா அங்கிட்டு பிடிக்கும், அதான ஜுன்னா செய்யணும். அஸ்ஸியாமு ஜுன்னத்தும், நோன்பு ஒரு கேடயம். அப்படின்னா அந்த கேடயம் செய்கிற வேலை என்ன செய்யும்? உங்களோட பாவங்கள் உங்களுக்குள்ளே வராமல் உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கேடயம் கையில் இருக்குது உங்களுக்கு. ரமலான் 30 நாளும் கையில் இருக்குது, 30 நாளும் கையில் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், எனவே கேடயத்தை கையில் வச்சுட்டீங்க தானே, உங்களில் ஒருவர் நோம்பாளியாக இருக்கும்போது அவர் கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், மோசமான வார்த்தைகளை பேச வேண்டாம். ஃபஇன் சாப்பஹு அஹதுன் அவ் காத்தலஹு, இப்போ ஒருத்தன் வாரான் உங்களோட, டேய் என்னடா அப்படி கேடயம் கையில் இருக்குது, டிஃபெண்ட் பண்ணுங்க. என்ன டிஃபெண்ட்? இன்னிம்ரஉன் சாயிமுன், தாப்பா கேடயம் இருக்குது, அடிச்சா இதில் அடிச்சுட்டு போ, இங்கே உள்ளே வந்துடாத, அதானே அர்த்தம். அந்த கேடயத்தை கொண்டு அவர் வீணான வார்த்தை பேசாம தன்னே தற்காத்துக் கொள்கிறார். யுத்த களத்தில் வாளுக்கு தன்னுடைய கேடயத்தை கொடுத்து எப்படி காப்பாற்றுவாங்களோ, நோன்பு நேரத்தில் அவர் தன்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள், மோசமான விஷயங்கள் சொல்லாம, இன்னிம்ரஉன் சாயிமுன், நான் நோன்போட இருக்கிறேன், பொற காணட்டும், இதுக்கு பழி வாங்குறேன் இல்லை. அந்த பயிற்சி அந்த 30 நாளும் உங்களுக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் முந்தி பழைய காலத்தில் நான் பார்த்துக்கிறேன், நோம்புல தான் புதுசாக சண்டை வரும். என்னடா சண்டைன்னு பார்த்தா அங்கே கஞ்சி பானைக்கிட்டையும் சண்டை தான். சில இடத்துல ஊர்வலம் நீங்கள் பார்த்துப்பீங்க கிராமப்புறத்தில், ஏன்டா எல்லா ஆட்களும் வந்து கூறுற அந்த நோம்புக்குள்ள தானே. அங்கே வந்தால் அடிப்படி சண்டை. நான் நோம்பு வெறியோட ஈக்கிறேன்னு இவர் இங்கேருந்து பேசுவார். நோம்பு எப்படி வெறியாகும்? கையில் கேடயம், அப்போ கேடயம் இல்லை, அப்போ வேஸ்டான நோம்புன்னு அர்த்தம், அப்படி தானே. அப்போ நோம்பாளி கேடயத்தை கையில் வச்சிருக்கிறார். உங்களில் ஒருவர் நோம்பாளியாக இருந்தால் அவர் கெட்ட வார்த்தையை பேச வேண்டாம், சச்சரவுல ஈடுபட வேண்டாம். யாராவது உங்களோட சண்டைக்கு நீங்களே போகக்கூடாது. யாராவது வாராங்க, நான் போவே இல்லை, நான் சும்மா தான் இந்த பள்ளிக்குள்ளேருந்து வந்த என்னை அடிக்க பார்க்குறாங்கன்னா என்னை விட்டுருப்பா, நான் நோம்போட இருக்கிறேன், நான் சண்டைக்கு ரெடி இல்லை, ஓடிடுங்க. இன்னிம்ரஉன் சாயிமுன் அப்படின்னு சொன்னா, இந்த நோன்பு படிச்சுத்தார் அடுத்த ஒரு பாடம் என்னண்டா, எவ்வளோதான் உனக்கு எதிராக உனக்கு அநியாயம் பண்ணினாலும் மேக்சிமம் நீ பொறுமையாயிரி, நீ அதை தாங்கி கொள்ளு. உமர் இப்னு கத்தாபுடைய சபைக்கு ஒரு மனிதர் போகிறார், தன்னுடைய சொந்தக்காரால் போகிறார். இவருக்கும் தெரியாது இப்படியெல்லாம் அவர் பேச போகிறார். இப்னுல் கத்தாப் அவர் சபையில் எப்படிக்கும், அவர் அமீருல் முஃமினீன் உட்கார்ந்துருக்கார். இவர் சபையில், கத்தாபுடைய மகனே நீங்கள் என்ன எங்களுக்கு ஒன்றும் தாரல, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னு மாதிரி சண்டைக்கு போகிறார். உமர் இப்னு கத்தாப் எழும்புறாங்க, அவருக்கு எதிர்த்து ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு மாதிரி எழும்புறாங்க. ஏன்னா உமர் இப்னு கத்தாப் ஒரு ரஃப்பான ஆள் தானே. நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ் என்ன சொல்றான், ஆரில் அனில் ஜாஹிலின், மடையனை புறக்கணிச்சிட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன இவரோட சண்டைக்கு போறீங்கன்னு மாதிரி. ஒக்கான வக்காஃபன் இந்தல் குர்ஆன், குர்ஆன்டா உமர் அப்படி நின்றுவார். போச்சு ஹலாஸ். இந்த தர்பியாவை நோன்பு நமக்கு தருமா அப்படின்னு சொன்னா, பெருநாள் காலையிலே இப்படி சொல்லி, நான் அந்த நோன்பு 10 பிரச்சனை ஒன்று போட, நீ தான் ஆளு அப்படி போனா இது தர்பியாவா? இல்லை, விட்டுறணும், விடு, முடிச்சு, அதோட அந்த சாப்டர் க்ளோஸ். அப்ப இந்த பக்குவத்தை நோன்பு நமக்கு தந்திருக்கின்றா, அதுதான் நம்மகிட்ட இந்த நோன்பு எதிர்பார்க்கிற விஷயம். நாங்க பட்டின கிடந்தோம், ரசூலா சொன்னாங்க, நிறைய பேருக்கு நோன்பு அவங்களோட பட்டினியையும் அவங்களோட தாகத்தையும் தவிர அவங்களுக்கு எதுவுமே கொடுக்குறதில்லைன்னாங்க. அதே மாதிரி இப்போ நோன்பு காலத்தில் எங்களோட நாவுகளை பாதுகாக்கணும் தான். இதுதான் நாங்கள் பேச்சுக்கள், கெட்ட பேச்சுக்கள் பேசப்படாதுன்னா, மனிதன் இந்த நாவு தான் மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகுது. ரசூலா சொன்னாங்க, சொர்க்கம் போகிறதுக்கு எது யார் சொல்ல காரணம்னு கேட்குறாங்க, தக்வல்லா வ ஹுஸ்னுல் குல்குன்னாங்க, இறையச்சமும் நல்ல பண்புமாகும். நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்? நாக்க பிடிச்சி காட்டினாங்க, இந்த இதை நீ காப்பாற்றிக்கிட்டாலே போதும். அப்போ உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, வஹல் யகுப்புன் நாஸ் அலா உஜூஹிஹிம், அதாவது எப்படின்னு சொன்னால், எங்களோட நாவுகள் பேசுகிறதால நாங்கள் நரகத்துக்கு போமா யாரை சொல்லலாம் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்தில் ஒரு மனுஷனை முகங்குப்புற தள்ளுறதுக்கு இந்த நாவை தவிர என்ன இருக்குதுன்னாங்க. எனவே நாவை பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்போ நாவை பாதுகாத்து கொள்வதனுடைய அந்த பக்குவத்தை இந்த ரமலான் நோன்பு நமக்கு கற்றுத்தது. ஏன் 30 நாள் எவன் சண்டைக்கு வந்தாலும் நம்மளை காப்பாற்றுறோம், நம்மளை ஹபஸ்,
நம்மளை தற்காத்து கொள்கிறோம். எப்படி பசியை நாம் பொறுத்து கொள்கிறோமோ, எப்படி தாகத்தை நம்ம அடக்கி கொள்கிறோமோ, அதே மாதிரி நாம் கோபம் வரும்போது அதை நாம் என்ன சொல்லுவோம், அடக்கிறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். கோபத்தில் எஃபெக்ட் என்ன? கெட்ட வார்த்தை பேசுறது, மோசமாக நடந்து கொள்வது, அடிக்க போகிறது, இதெல்லாம் நோன்பு கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்? அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயமாக இருந்து கொண்டு உங்களுடைய எல்லா தப்புலேருந்தும் உங்களை நோன்பு காப்பாற்றணும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன் சாபஹு அஹதுன் அவ் காத்தலஹு ஃபஇன்னி இம்ரஉன் சாயிம், நான் ஒரு நோன்பாளி என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ பொறுமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி அல்லாஹு தஆலா நோன்பை சொல்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்படின்ற அர்த்தம் என்ன? அல்லாவோடு நீங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கணும்னு சொன்னால் இந்த நோன்பு அதுக்கான ஒரு பயிற்சியை தரணும். அந்த பொறுமைக்கான அந்த பயிற்சியை நோன்பு நமக்கு தருகிறது. 35 முடிச்சுவோமா? இன்ஷா அல்லாஹ் இதில் தொடர வேண்டாம், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك.